இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏம்ல ஒரு காபி கொடு. ரத்னா, உன் அண்ணன் வந்தாச்சு, ஒரு காஃபி தாயேன். இது எடுத்துட்டு வரேன். ஏம்ல நான் உங்ககிட்ட தான் சொல்லுதேன், எதுக்குல இந்த நேரத்துல அவளை போய் அந்த வேலை வாங்கிட்டு இருக்க? எப்பா, நான் எதுவும் சொல்லவே இல்ல சாமி, அவ தான் பண்ணிட்டு இருக்கா, என்ன கத்தாத. ஏல இப்ப எதுக்கு அவளை போட்டு கத்திட்டு இருக்க? ரத்னா தான் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னா. பாவம் பரணி, அவ வேண்டாம் தான் சொன்னா. பரணி சிஸ்டர் பாவம், அவங்களே ஏதோ கஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்லி ரத்னா தான் என்ன கூட கூட்டிட்டு வந்தா. சமையல் தானே, கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டுமே, அதுல என்ன இருக்கு? எனக்கு ஒரு வருத்தமும் இல்ல அறிவு. சண்முகம் ஒரு முயற்சி பண்ணான், அது ஃபெயிலியர் ஆயிப்போச்சு. அதுக்காக மொத்தமா அவன் எனக்காக எதுவுமே செய்ய மாட்டான்னு ஆயிப்போச்சா? அதானா? என் ஆளு என்னை எப்பவுமே விட்டு கொடுக்கவே மாட்டான். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் நிச்சயமா எனக்காக ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல கட்டியே தீர்வான். அப்படி சொல்லு. என்ன பிரசிடென்ட் சார், நான் சொல்றது சரிதானே? நிச்சயமா இல்ல, உனக்கு இல்லாம ஆறுக்கு செய்ய போத. வீராக்கா, சிவபால மாமா வாங்க. பாத்தா வாங்க மாப்ள. ஏய் சிவபாலா, வீரா, வாங்க வாங்க. என்ன ஆச்சரியமா இருக்கு, இவ்ளோ சீக்கிரமா ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க? இல்லை, ஏன் மூஞ்ச தொங்க போட்டு வந்திருக்கீங்க, என்னாச்சு? அண்ணா போதும்ண்ணா, இனிமே நானும் சிவபாலனும் இந்த வீட்லயே இருக்கோம். எங்களுக்கு அங்க இருக்கவே பிடிக்கலண்ணா, இனி அங்க போறதா இல்ல. போச்சுடா. என்னாச்சு? திருப்பி அந்த சவுந்தரம் ஏதாவது ஏழரை கொடுத்துட்டானா? அவன் சும்மாவே இருக்க மாட்டானே. அம்புட்டு போராடி அந்த ஆளே வீட்டுல வந்து கூப்பிடணும்னு அவ்வளோ பிரச்சனை பண்ணி அந்த ஆளை வந்து கூப்பிட வச்சு போனீங்க. இப்படி போய் உடனே வந்து நின்னா உன் பின்னாடியே திரும்ப அத்தை வந்து இவன் மறுமணியும் மாவளையும் வீட்டுக்கு அனுப்பி விடுன்னு சொல்ல போகுது. அதுக்கப்புறம் அந்த ஆளும் வருவான். அதே டிராமா எதுக்குல? இப்ப என்ன ஆச்சு முதல்ல அதை சொல்லுங்களேன். என்ன ஆரம்பத்துல இருந்தே என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு தான். என்ன பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுறாரு, ஓவரா பேசுறாரு தான். டேய், அப்பா பேச்சுன்னு புதுசா உனக்கு? எப்பவுமே நீ இதையெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டியே. புரியுதுக்கா, பாக்குறப்பெல்லாம் தண்டச்சோறு தண்டச்சோறுன்னு கேவலமா பேசுறாரு. சாப்பிட உட்கார்ந்தா அதே வார்த்தையை சொல்லி சொல்லி அசிங்கப்படுத்துறாரு. சாப்பிடவே குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவனை விட எனக்கு தானே ரொம்ப அவமானமா இருக்கு. இவன் ஒரு வேலைக்காக படிச்சிட்டு இருக்கான், அது கிடைக்க லேட் ஆகதான் செய்யும். அதை விட்டுட்டு இப்படி தப்பு தப்பா பேசினா எப்படி நான் சோத்துல கை வைக்க முடியும்? தெண்டச்சோறுன்னு சொன்னானா? என் தாத்தன் சம்பாதிச்சது தானே. நான் நின்றுட்டு சாப்பிடுவேன், உட்கார்ந்துட்டு சாப்பிடுவேன், படுத்துட்டு சாப்பிடுவேன்னு சொல்ல வேண்டியதானே. இதுக்கு போய் கண் கலங்கிட்டு இருக்கீங்களே. அப்பா நீ சும்மா இருப்பா, அந்த மனுஷன் கூட மல்லு கட்ட யாராலையும் முடியாது. அட என்ன தானே அண்ணா, நீ என்னன்னு சொல்ற? நான் இங்க வந்துட்டா? இல்லை, நீ என்ன சொல்லுத? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? இது உன் வீடு, அவ உன் தங்கச்சி, முடிவெடுக்க வேண்டியது நீதான். என்னட்டு இப்படி பேசுத? அப்ப நான் இங்க வர்றது உனக்கு விருப்பம் இல்லையா? ஏய் இல்லை, இரு இரு இரு, நீ எதுக்கு அவன் மேல பாய்த? இல்லன்னு அவ சொல்ற வார்த்தை என்னை தானே சுருக்குன்னு தைக்குது. அவ ஒண்ணுமே சொல்லலையில. இங்க பாருல, இந்த ஊர்ல உன்னைய பிடிக்காதவன் உன்னை குறை சொல்லணும் குத்தம் சொல்லணும்னா அவனுக்கு சொல்ற ஒரு வார்த்தை அதுதானே. அதுதானே உங்க அப்பனை இப்ப சொல்லுதான். ஊர்கார சொல்றதா உங்க அப்பன் சொல்லுதான். இல்ல என்ன தப்பு இருக்கு? சண்முகம் அவன் என்ன சும்மாவா இருக்கான்? படிச்சுக்கிட்டு தானே இருக்கான். இல்லை வெள்ளக்காட்டா, உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போற வரைக்கும் இந்த ஊரு உலகம் சொல்றதே அவனை தண்டச்சோறு தான். அதுவும் இம்பிட்டு வளர்ந்துட்டு கல்யாணமும் ஆகி இன்னமும் அப்பங்காசுல உட்காந்து சாப்பிடுறான்டா, அவனை தண்டச்சோறு தானே சொல்லுவாவ. அதான் நீங்களும் இப்படி பேசிட்டீங்களே. அண்ணன், நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல. இல்லை கோட்டிக்காரங்களா, உங்களுக்காக தான் பேசுறேன். முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிங்களேன். உன் அப்பன் சொல்றது இப்போ உனக்கு வலிக்கும் தான், ஆனா ஒன்னும் தப்பா சொல்லியே. அவன் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. உன்னை தண்டச்சோறுன்னு சொல்லுதான் அவன், உடனே உனக்கு கோவம் வந்துடணுமா? இல்லை, கோவத்துக்கு பதிலாக உனக்கு ரோசம் வரணும்ல. அந்த ரோசம் வந்தாதான் எல்லாம் சரியாகும். இல்லை, உன் அப்பா உன்னை தண்டச்சோறுன்னு சொல்லுதான், உடனே மனசு உடஞ்சு போய் நீங்க வந்துட்டுன்னு வச்சுக்க, நீ தோத்து போயிட்டு இருந்தாம்ல அர்த்தம்.
நீ என்னல செய்யணும்? உன் அப்பா முன்னாடி நீ ஜெயிச்சு காட்டணும்லா. நீ தண்டச்சோறு இல்ல நான் முன்னாடி நிரூபிச்சு காட்டணும்லா. இங்க பாரு, சவுந்தரபாண்டி மவன் தான் சிவபாலன் இந்த ஊரு சொல்றதை விட சிவபாலனுடைய அப்பன் தான் சவுந்தரபாண்டின்னு இந்த ஊரு சொல்ல வைக்கணும்லா. அதையும் நீ அங்க இருந்து தாண்டா செய்யணும். அதை விட்டுட்டு நீ இங்க வந்துருவியா? அவமானத்தையும் தோல்வியை ஏத்துக்கிட்டு இல்லே, நாம ஒருத்தனுக்கு பதிலடி கொடுக்கணும், பழிக்கு பழி வாங்கணும்னா அது வார்த்தையிலயோ செயல்லையோ இல்ல, நம்ம வெற்றி தான் அதை சொல்லணும். புரியுதா? ஒரு வழியா 2 டிக்கெட்டு வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. இன்னும் 2 டிக்கெட்டு பாக்கி. அடுத்த வேலைய வேதா நீதான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை இருக்கு மாமா, அத முதல்ல முடிப்போம். எவனோ ஒருத்தன் ரோசப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு பொண்டாட்டி பின்னாடி போனா, இப்ப வெக்கமான இல்லாம அதே ஸ்பீடுல திரும்ப வந்து நிக்கா. எடே பாக்யம், இந்த தண்டச்சோறு திரும்ப வந்து சாப்பாட்டுக்காக நிக்கான்னு நினைக்கேன். வா வா வா, வந்து என்னன்னு பாரு. வாங்களே வாங்க, நல்ல வேளை நீங்க திரும்பி வந்துட்டீங்க. உங்க 2 பேரையும் எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு எசக்கிக்கிட்ட இப்பதான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டீங்க. என்னாச்சா? வண்டி போன வேகத்துல திரும்ப வந்து நிக்கி. அந்த விரும்பேச்சம்மோ 2 பேரையும் அடிச்சு துரத்தி விட்டானா? எல்லாம் கரெக்ட் தான். அவன் சோறு திங்கவே அவன்கிட்ட காசு கிடையாது. போற எப்படி வர்றவங்களுக்கெல்லாம் தண்ட சோறு போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? எங்க அண்ணன் ஒண்ணு வராதன்னு சொல்லல, வாழ்ந்து காட்டுறது எப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமாமா, அவரு பெரிய ஸ்ரீல ஸ்ரீ சண்முகானந்த சுவாமிகள். இவங்க 2 பேருக்கும் உபதேசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கா. அவனே ஒரு வெறும்பய, இவன் ஒரு வெட்டிப்பய. அதான் 2 பேருமே உள்ளே நுழைய விடாம துரத்தி விட்டுருக்க. நாங்க நினைச்சா எத்தனை வருஷம் வேணாலும் எங்க அண்ணன் வீட்டுல இருக்கலாம். ஆனா நாங்க போராட முடிவு பண்ணிட்டோம். ஆமாமா, நீ பெரிய பூலான் தேவி. எப்படி வாசல் நீ போர்ச்சுகோல உட்காந்து போராடுவியா? எப்படி எப்படியே உண்ணாவிரதமா இல்ல இந்த வெறும் ரோசத்தோட சரியா கோஷம் மட்டுமா? இது வேற மாதிரி போராட்டம் சவுந்தரபாண்டி சார். ஏதோ இருக்கானே சிவபாலன், இவன் தண்டம் இல்லைன்னு நிரூபிச்சு காட்டுவான். சவுந்தரபாண்டியின் மக சிவபாலன் இல்ல, சிவபாலனோட அப்பா சவுந்தரபாண்டின்னு இந்த ஊரை அடையாளம் காட்டுற மாதிரி சாதிச்சு காட்டுவான்.